தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு வணக்கம். எல்லாருமே 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் தமிழ்நாடு ஃபுல்லா வெறித்தனமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இதுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு கேட்க கேள்வி என்ன அப்படின்னா, குறிப்பா ஃப்ரெஷர்ஸ், இந்த வருஷம் காலேஜ் முடிச்சவங்க, ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் இப்ப படிச்சு முடிக்கணும், நான் எதுல படிக்க ஆரம்பிக்கிறது, நான் ஃபர்ஸ்ட் எதை படிக்க ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் எதை படிக்கிறது, அதுக்கப்புறம் எதை படிக்கிறது, அந்த எதை படிக்க ஆரம்பிக்கிறதுல அதுக்குள்ள எவ்வளவு படிக்கணும், என்னென்ன விஷயங்களா படிக்கணும், எப்படி முடிக்கணும், இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சார், எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறது, அதை ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் என் கையில இருக்கு, எல்லா கையிலயும் எப்படி சிலபஸ் பேப்பர் இருக்கும், இந்த சிலபஸை எப்படி படிச்சு முடிக்கிறது, சிலபஸை முடிப்பது எப்படி, அப்படிதான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறீங்க, ரைட்டா? இந்த வீடியோல அதற்கான ஒரு தரமான பதிலை நான் சொல்ல போறேன், கரெக்டா கவனிச்சுங்க. நீங்க ஃப்ரெஷர்ஸ் ஆனீங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கவனிச்சுக்கலாம், ரைட்டா? ஒரு சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்க ஹார்ட் காப்பியா உங்க கையில வச்சுக்கணும். இதுல இந்த சிலபஸ்ல நீங்க குரூப் 4 படிங்க, குரூப் 2 படிங்க, குரூப் 1 படிங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் கேட்பாங்க, மேத்ஸ் கேட்பாங்க, லாங்குவேஜ் கேட்பாங்க. குறிப்பா தமிழ் வந்து குரூப் 4 இருக்கும், இங்கிலீஷ் வந்து எக்ஸ்ட்ரா குரூப் 2 இருக்கும், ரைட்டா? இதா விஷயம். இப்ப அந்த சிலபஸை எப்படி முடிக்கிறது, ஃபர்ஸ்ட் எதை ஆரம்பிக்கிறது, அந்த சிலபஸ் உள்ள ஒவ்வொரு டாபிக் எப்படி முடிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு டாபிக் எப்படி முடிக்கிறது, அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நான் சேர்த்தே சொல்றேன். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, கேட்பாங்க, ரைட்டா? சோ கரெக்டா கவனிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ. குறிப்பா இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு ஃப்ரெஷர், இப்பதான் சிலபஸ், நான் இப்பதான் சிலபஸ் பேப்பரை இப்பதான் பிரிண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் சொல்லிட்டு எதெல்லாம் படிக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்குவோம். குரூப் 2 குரூப் 1க்கு எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும்னு வச்சுக்கல உள்ளுக்குள்ள, ரைட்டா? அதனால குரூப் 4 சிலபஸ் வச்சு நான் சொல்றேன். இப்போ இந்த குரூப் 4 சிலபஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஜிஎஸ் சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் மேத்ஸ், அப்புறம் தமிழ், மூணுமே சைமல்டேனியஸா தான் படிக்கணும். ஆனா அந்த தனித்தனியா சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், ரைட்டா? ஜெனரல் ஸ்டடீஸ் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 75 கேள்வி கேட்குறாங்க, 75 கொஸ்டின்ஸ். இந்த 75 கேள்விகள்ல சயின்ஸ் இருக்கும், ஜியோகிராஃபி புவியியல் இருக்கும், இந்திய தேசியம் இருக்கும், வரலாறு இருக்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், யூனிட் 6 தமிழ்நாடு வரலாறு இருக்கும், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரம், தமிழ்நாடு நிர்வாகம், இப்படி நிறைய டாபிக்ஸ் இருக்கும், நிறைய யூனிட்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எதை நீங்க படிக்கணும் அப்படின்னா, நேரா கீழே வாங்க. இந்தியன் பாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கா, 15 கேள்விகள் இருக்கா, இந்தியன் பாலிட்டியில 15 கேள்விகள், இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 15 கேள்விகளை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும். ஊரே அதான் படிக்கும், ரைட்டா? ட்ரெடிஷனலா காலகாலமா படிக்கிறவங்களும் ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி தான் முடிப்பாங்க, ரைட்டா? அப்பதான் மைண்ட் செட் கிடைக்கும், அப்புறம் தான் அடுத்த யூனிட் போவாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு முடிக்க வேண்டியது, ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சீங்கன்னா, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன் அப்படின்னா, சிலபஸ் எப்படி முடிக்கணும்னு தெரியலங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ல பாலிட்டி எடுத்து முடிங்க. பாலிட்டிலையும் நான் வெறும் பாலிட்டியா முடியும் அப்படின்னு மட்டும் சொல்ல, உள்ள வரேன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுல எதெல்லாம் நீங்க முடிக்கணும் அப்படின்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வரலாறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருக்கட்டும், பிட்ஸ் இந்தியா சட்டம் 1770, அதாவது பிட்ஸ் இந்தியா சட்டமா இருக்கட்டும், பட்டய சட்டங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து கவுன்சில் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸா இருக்கட்டும், இந்திய அரசாங்க சட்டம் 1909, 1919, 1935, 1947, இந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்க மைண்ட்ல ஏறி இருக்கணும். இந்த டாபிக் உள்ள அது கண்டிப்பா முடிக்கணும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா முடிக்கணும். அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை உருவாக்கக்கூடிய அந்த கதை, அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுல நிறைய பேர் உட்கார்ந்து மீட்டிங் போட்டாங்க, நிறைய, அதாவது என்ன சொல்ற, நிறைய குழுக்கள் உருவானாங்க, வரைவு குழு உருவானாங்க, அதுல 7 பேர் இருக்காங்க. அம்பேத்கர் அவர்கள், அதாவது அடுத்த கட்டங்கள் என்னென்ன, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் எப்படி உருவாச்சு, எப்படி எலெக்ஷன் நடந்துச்சு, குறிக்கோள் தீர்மானங்கள் எப்படி பாஸ் பண்ணாங்க, எந்த தேதியில பாஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். அது எல்லாமே மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க படிச்சு முடிக்கணும். அதாவது ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், எல்லா சட்டங்கள் பிளஸ் அரசியல் நிர்ணய சபை எப்படி கான்ஸ்டிடியூஷன் புக்கை ரெடி பண்ணாங்க, அந்த ரெண்டு விஷயம். அது பிரியாம்பிள்னா முகவுரைன்னு அர்த்தம். அதாவது முகவுரைனா கான்ஸ்டிடியூஷன் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், கண்டென்ட் பேஜ். அதாவது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல என்னென்னலாம் இருக்கும், ஒரு ஜனநாயகம் இருக்கும், ஒரு குடியரசு இருக்கும், ஒரு மதசார்பின்மை இருக்கும், ஒரு சாவரின்டி இறையாண்மை இருக்கும், புரியுதா இல்லையா, ஒரு லிபர்ட்டி சுதந்திரம் இருக்கும், நீதி ஜஸ்டிஸ் இருக்கும், சமத்துவம் ஈக்குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு போதிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பிரியாம்பிள் சொல்லக்கூடிய டாபிக், முகவுரை. இதை கண்டிப்பா நீங்க ரெண்டாவது படிச்சு முடிக்கணும், ரைட்டா? சோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஹிஸ்டரி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், முகவுரை. அது சேலியன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். நீங்க வந்து இதை இப்போதைக்கு அடுத்து படிக்க வேணாம், இதை முடிச்சு நேரா இதை படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி, அடிப்படை கடமை, புரியுதா இல்லையா, அப்புறம் இந்த ஆடிட்டிங் எல்லாமே சேர்ந்து இதுல இருக்கும். ஆரம்பத்தில் படிச்சா அது புரியாது, அதனால இதை லாஸ்டா படிக்கணும்.
நல்லா திரும்ப புரிஞ்சுங்க. இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த பண்புகளை கடைசியா படிக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் எங்க வரீங்க அப்படின்னா யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 4 சொல்லிட்டு இந்த யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில சொல்லியிருப்பாங்க. 1 என்ன சொல்லுது, 2 என்ன சொல்லுது, 3 என்ன சொல்லுது, 4 என்ன சொல்லுது, மாநிலங்கள் எப்படி உருவாச்சு, 15வது மாநிலம் என்ன, 16வது மாநிலம் என்ன, 17வது மாநிலம் என்ன, யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி உருவாச்சு, டெல்லி எப்படி உருவாச்சு, இந்தியாவில் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ்ல எந்தெந்த யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்றம் இருக்கு, இது எல்லாமே இந்த டாபிக்ல பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்து நீங்க இதை படிக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் மெயினா எதை படிக்கணும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கூட நீங்க லாஸ்டா வந்துருங்க. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, இது மூணையும் கண்டிப்பா படிச்சு முடிக்கணும். இதான் மெயின். கான்ஸ்டிடியூஷனாலே மெயினா படிச்சு முடிக்கக்கூடிய 50 ஆர்டிகல்ங்கிறது இந்த அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி தான். அடிப்படை உரிமைனா ஆர்டிகல் 12 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 35 வரைக்கும் ஓடும். இதுல வழக்குகள், சட்டத்திட்டங்கள், ஆர்டிகல்ஸ், அது உள்ளக்கூடிய உட்பிரிவுகள் எல்லாத்தையும் படிக்கணும். அடிப்படை உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல அடிப்படை உரிமை இல்லாத பாலிட்டி பேப்பரே இருக்காது. அப்புறம் அடிப்படை கடமைகள், ஒரு 11 அடிப்படை கடமைகள் லிஸ்டா போட்டிருப்பாங்க. அந்த 11 அடிப்படை கடமைகள் படிச்சுட்டு அது ஆர்டிகல் 51A, அது 42 சட்டத்தில் சேர்த்தாங்க, அது இந்திரா காந்தி ஆட்சியில் சேர்க்கப்பட்டது, சொரன் சிங் குழு வந்து எழுதி கொடுத்தாரு, புரியுதா இல்லையா, வர்மா கமிட்டி அதன் சார்ந்தக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு லிஸ்ட் போட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். இது வந்து அடிப்படை கடமைகளை படிச்சு முடிக்கணும். அது டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி அப்படின்னா ஒரு அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு எந்தெந்த விஷயத்துலலாம் சட்டம் போடணும், எந்தெந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் புக்ல எழுதி வச்சிருக்காரு. அது பேர் தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. 36ல இருந்து 51 வரைக்கும் ஓடும். அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. ரைட்டா? அடிப்படை உரிமை அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமை ரஷ்யா நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. இதுமாதிரி எந்தெந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது அதுவும் தனியா கடைசியா படிக்கணும். ரைட்டா? சோ டிபிஎஸ்பி 36ல இருந்து 51 வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க, ஒன்றிய நிர்வாகத்துறை. ரைட்டா? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா இதான் நீங்க அடுத்து படிக்கணும். அதாவது ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், முகவுரை, யூனியன் டெரிட்டரி, யூனியன் மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, இதெல்லாம் வரிசையை சொன்னா. அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், இதுல என்ன வரும் அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், புரியுதா இல்லையா, அட்டார்னி ஜெனரல், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நீங்க படிச்சு முடிக்கணும். ரைட்டா? சோ அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அது சட்டமன்றம், அதாவது யூனியன் லெஜிஸ்லேச்சர் சொல்லுவாங்க. யூனியன் லெஜிஸ்லேச்சர்ல நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்னு அடங்கும். அதாவது யூனியன் லெஜிஸ்லேச்சர்னாலே பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் டாபிக் தான் பாலிட்டில மிகப்பெரிய டாபிக்ங்க. பார்லிமெண்ட் டாபிக் தான் பாலிட்டிலே மிகப்பெரிய டாபிக். அதை வந்து படிச்சு முடிக்கணும். இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, லோக்சபாவோட டியூரேஷன் என்ன, பதவிகாலம் என்ன, ராஜ்யசபா பதவிகாலம் என்ன, லோக்சபா எம்பி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, ராஜ்யசபா எம்பி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, மசோதா எப்படி தாக்கல் செய்யறாங்க, மசோதாவின் வகைகள் என்னென்ன, பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் என்னென்ன, அப்புறம் பட்ஜெட் செஷன் என்ன, பட்ஜெட் யார் தாக்கல் செய்யறா, பட்ஜெட்டுக்கான அந்த மசோதா யார் தாக்கல் செய்யறா, அதுக்கான நடைமுறைகள் என்ன, இது எல்லாமே இந்த டாபிக்ல வரும். ரைட்டாங்க? பாருங்க, இந்த வரிசையை பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், முகவுரையே, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் ஸ்டேட், அப்புறம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த விஷயங்களே, அப்புறம் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றம் படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா மாநில நிர்வாகம். அதாவது மாநில நிர்வாகம்னா கவர்னர், சிஎம், மினிஸ்டர்ஸ், இதெல்லாமே மாநில நிர்வாகத்தில் அடங்கும். அதை படிச்சு முடிக்கணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா மாநில சட்டமன்றம். பார்லிமெண்ட் படிச்சா மாநில சட்டமன்றம் ஈஸிங்க. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஒன்றிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் படிச்சீங்கன்னா கவர்னர், சிஎம் ஈஸிங்க. ஸோ இது ரெண்டும் படிச்சாலே இது ரெண்டும் படிச்ச மாதிரி தான் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படி அதை வந்து லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்துல போடப்பட்ட குழுக்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் லோக்கல் கவர்மெண்ட்ல முனிசிபாலிட்டியில கூடிய அந்த அங்கங்கள் என்னென்ன, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன், நகர பஞ்சாயத்து, கண்டோன்மெண்ட் போர்டு, புரியுதா இல்லையா, போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும், துறைமுக அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதா லோக்கல் கவர்மெண்ட். ஸோ இதை அடுத்து படிச்சு முடிக்கணும். ரைட்டா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ், மத்திய மாநில அரசு உறவுகள். இந்த மத்திய மாநில அரசு உறவுகள்ல லேட்டஸ்டா என்ன கேள்விகள் கேட்கறாங்கன்னா, நிதி உறவுகள், பைனான்சியல் ரிலேஷன்ல எந்தெந்த டாக்ஸ்ல எந்த கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க, அதுக்கு என்ன ஆர்டிகல், இதான் கேட்கறாங்க ரீசெண்டா. சோ அதை படிச்சு முடிச்சுட்டு ராஜமன்னார் குழு, வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம், ஆனந்தபூர் சாஹிப் உறுதிமொழி, சர்க்காரியா கமிஷன், புஞ்சி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆணையங்கள் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல கேட்பாங்க. மத்திய மாநில உறவுகள்ல கேட்பாங்க. இந்த 5 ஆணையங்களை படிச்சு முடிக்கணும். ரைட்டா? நானே ஏகப்பட்ட வீடியோ போட்டுருப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ அதை படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா நீங்க எலெக்ஷன் அப்புறம் படிச்சுக்கலாம். நேராக எங்க வரீங்க அப்படின்னா ஜுடிஷியரிக்கு வரீங்க, அதாவது நீதித்துறைக்கு வரீங்க. இப்போ பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கம், அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறு,
முகவுரை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரதமர், அமைச்சரகம், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் கவர்னர், சிஎம், மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இது சட்டமன்றம், மாநில சட்டமன்றம், புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்துல போடப்பட்ட குழுக்கள், பல்வாந்த் ராய் மேத்தா குழுவில் ஆரம்பிச்சு அசோக் மேத்தா குழுவை தொட்டு ஜிவிகே ராவோ குழுவை தொட்டு தங்கம் குழுவை தொட்டு கஜ்ஜில் குழு வரைக்கும் ஃபுல்லா எல்எம் சிங் பி கஜ்ஜில் வரைக்கும் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சு 73ஆம் சட்டத்திட்டம் பஞ்சாயத்துல என்னென்ன விதிகள் இருக்கு, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு படிச்சு முடிச்சு, முனிசிபாலிட்டி ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சு, அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசு உறவுகளை கூடிய 5 ஆணையங்கள் முக்கியமா முடிக்கணும். ரைட்டா? சோ இது வரைக்கும் அது ஜுடிஷியரி, இந்திய நீதித்துறை. இதான் எக்ஸாம்ல கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. இந்த எக்ஸாம்ல முக்கியமா கேட்கக்கூடியது ஜுடிஷியரி தான். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், லோக்கல் கோர்ட், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், லோக்கல் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், ரைட்டா, மாவட்ட நீதிமன்றங்கள். இது மூணுமே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, கொலிஜியம் முறைனா என்ன, அவங்களுக்கான விதிகள் என்ன, சர்வீஸ் ரூல்ஸ் என்ன, ஜுடிஷியரிக்கும் நீதித்துறைக்கும், அதாவது நீதித்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது எல்லாமே ஜுடிஷியரி இந்தியாவில் படிச்சு முடிக்கணும். ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை படிச்சு முடிக்கணும் அப்படின்னா, இந்த கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன், லோக்பால், லோகாயுக்தா. இந்த லோக்பால், லோகாயுக்தா, சிபிஐ, சிவிசி, இது நாளையும் சேர்த்து ஊழல் ஒழிப்பு அமைப்புகள்னு சொல்லுவாங்க. லோக்பால், லோகாயுக்தா சட்டம் 2013 வந்திருக்கும். அதுக்கூடிய விதிகளை படிச்சு முடிக்கணும். சிபிஐ, சிவிசி, ஊழல் ஒழிக்கக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடிய இந்த சிபிஐயும், லஞ்ச ஒழிப்பு துறையும், சிபிஐயும், புலனாய்வு துறையும் படிச்சு முடிக்கணும். ரைட்டா? சிபிஐ 1963 வந்திருக்கும், சிவிசி 1964 வந்திருக்கும், சந்தானம் குழு பரிந்துரைப்படி. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் படிச்சு முடிக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் உரிமை சட்டம் 2005, அதை மட்டும் படிச்சு முடிக்கக்கூடாது. மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் சொல்லிட்டு 2 இருக்கு, ஸ்கூல் புக்ல இருக்கு, அதை படிச்சு முடிக்கணும். அதை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சட்டத்திட்டம் பண்ணியிருப்பாங்க 2019, எலக்ட்ரானிக் டிஜிட்டல்லாம் சேர்த்திருப்பாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கும். சிசி, அதாவது கன்சியூமர், அதாவது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, சிசிபி, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் படிச்சு முடிக்கணும். எலெக்ஷன் அதுக்கப்புறம் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு தெரியும், எம்பி, எம்எல்ஏ யாரும் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. அதனால எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படியும் கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல. எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட கமிட்டிஸ் கேட்பாங்க. புரியுதா இல்லையா? இந்திரஜித் குப்தா கமிட்டி, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா, எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க. ஆர்டிகல்ஸ், கமிட்டிஸ், இது 2 ரொம்ப முக்கியம். அப்புறம் விவிபேட், இவிஎம் மிஷின், அது எப்போ லான்ச் பண்ணாங்க, எந்த தேர்தலில் லான்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்து படிச்சு முடிக்கணும். ரைட்டா? ஸோ இது ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமை, தகவல் உரிமை, இது 3மே ஸ்கூல் புக்ல 8th 9th நினைக்கிறேன், அதுல படிச்சு முடிச்சிடலாம். ரைட்டா? அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு இன் இந்தியா, இந்தியாவில் கூடிய எல்லா அரசியல் கட்சிகள், அதுக்கான சின்னம் என்ன, தேசிய கட்சிகளுக்கு என்ன அந்த என்ன அது இது விதி என்ன, மாநில கட்சி ஆவதுக்கு என்ன விதி என்ன, இது எல்லாமே படிச்சு முடிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ படிச்சுக்க வேண்டியதான். ஸோ இதான் பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் நான் சொன்னேன்ல, இந்த விதத்தில் நீங்க படிச்சு முடிக்கணும். புரியுதா இல்லையா? நீங்க படிக்கிறப்ப எங்கேயுமே டயர்ட் ஆகாம அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டோட, இப்போ இந்தியாவை பத்தி படிக்க போறோம், இந்திய அரசியல் கட்டமைப்பை பத்தி படிக்க போறோம், நாடாளுமன்றம் பத்தி படிக்க போறோம், நாடாளுமன்ற விதிகளை பத்தி படிக்க போறோம், பிரசிடென்ட் பத்தி படிக்க போறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட படிச்சாலே பாலிட்டியில 15க்கு 15 அடிச்சிடலாம். ஸோ பாலிட்டியில் நீங்க 15 அடிச்சிருவீங்களா? அதை பாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க சப்ஜெக்ட் என்ன தொடங்கணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல 20 கேள்வி கேட்கறாங்க. எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்ல, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரத்தின் தன்மை. அதாவது இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரம், சோசியலிசமா, முதலாளித்துவமா, சமதர்ம கோட்பாடா, கம்யூனிச கோட்பாடா, இதுல எந்த கோட்பாடு இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம ஆடம் ஸ்மித், கார்ல் மார்க்ஸ், இவங்களோட அந்த கொள்கைகள் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்தியன் எக்கனாமியை பத்தி புரிஞ்சுக்க முடியும். எக்கனாமிக்ஸ்னாலே அடிப்படை என்ன அப்படின்னா முதலாளித்துவம், கம்யூனிசம். புரியல? இந்த 2க்கு உள்ள அந்த கோட்பாடு, அதாவது கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், இங்கே தான் நீங்க எக்கனாமிக்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே தான் எக்கனாமிக் சப்ஜெக்டே தொடங்குது. ரைட்டா? ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரம் சொல்லிட்டு நம்ம 11th ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. அது ஒரு வாட்டி ரீட் பண்ணா போதும். அப்புறம் 5-year பிளான், தடிக்கு விழுந்தா இதை தான் எல்லாமே படிப்பாங்க. 5-year பிளான், முதல் 5ஆம் திட்டம், 2ஆம் 5ஆம் திட்டம். இதில் எப்படி எல்லாம் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5-year பிளானு விவசாயம், ஹரோத் தோமர் மாதிரி இத்தனை சதவீதம் growth ரேட், அவ்வளோதான் படிச்சு முடிச்சோம் அப்படின்னு தப்பு. 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5-year பிளான்னா யார் பிரதமர், ஏன் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஏன் தொழிற்சாலை முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ஏன்னா நேருவை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை தான் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா முதல் 5-year பிளான்ல அதிகமான நிதியை எதுக்கு ஒதுக்கி இருக்காரு அப்படின்னா விவசாயம். ஏன் 2ஆம் 5-year பிளான் தொழிற்சாலை.
அந்த 2வது 5 இயர் பிளான் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் என்னென்ன தொழிற்சாலை எல்லாம் உருவாச்சு. இந்த மாதிரி லிங்க் போட்டு படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு 5 இயர் பிளான் மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா படிச்சு முடிக்கலாம். அது ஏதோ ஸ்கூல் புக்ல ஏதோ 2-3 பேஜ் படிச்சு முடிச்சு 5 இயர் பிளான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்ல, ரைட்டா? ஏன்னா அந்த 5 இயர் பிளான் 5 வருஷம் காலகட்டத்தில் இந்தியா என்ன மாதிரி பிரச்சனையை சந்திச்சது. இப்போ 3rd 5 இயர் பிளான்னா இந்தியா சீனா போர் சந்திச்சது, இந்தியா பாகிஸ்தான் போர் சந்திச்சது. அதனால தான் growth rate வீழ்ச்சி அடைஞ்சது. இந்தியா மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திச்சது. புரியுதா இல்லையா? லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சியில். இங்க அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அதே சமயத்தில் என்ன அரசியல் மாற்றம் நடந்துச்சு. லிங்க் பண்ணி படிக்கணும். 5 இயர் பிளான் ரொம்ப முக்கியமான டாபிக். லிங்க் பண்ணி ஒட்டுமொத்த இந்திய வரலாறே முடியணும். 1951 ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய வரலாறே முடிக்கணும். அப்படி இருக்கணும் இந்த 5 இயர் பிளான் படிக்கிறது. அத பிளானிங் கமிஷன், அதாவது பிளானிங் கமிஷன் படிச்சாலே 5 இயர் பிளான். பிளானிங் கமிஷன் தான் 5 இயர் பிளான் உருவாக்குறது. அதுக்கப்புறம் நிதி ஆயோக்னு சொல்லிட்டு இப்ப பேர் மாத்திருக்காங்க 5 இயர் பிளானோட பேரை, ரைட்டா? அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணிகள் என்ன, டியூட்டிஸ் என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை போடக்கூடிய அந்த எம்பிசின்னு சொல்லக்கூடிய அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி எந்தெந்த மாசம் மீட்டிங் போடுவாங்க, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, சிஎல்ஆர்னா என்ன, எம்எஸ்எஃப்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, ரைட்டா? இது எல்லாமே என்ன, பேங்க் ரேட்டு, ஓப்பன் மார்க்கெட் திறந்த வெளி சந்தை நடவடிக்கைகள், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் வங்கியல்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த டாபிக், ரைட்டா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்ப சட்டம் வந்துச்சு, எந்தெந்த பேங்க்ல அது கீழே வருது எல்லாமே. அதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முடிச்சு அதாவது சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய வரி வருவாய், வரி இல்லா வருவாய், வரி வருவாயில என்னென்ன வரி, அதாவது கலால் வரி, சுங்க வரி, ஜிஎஸ்டி, ரைட்டா? இன்கம் டாக்ஸ், கார்பரேஷன் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், சொத்து வரி, இந்த மாதிரி எல்லா வரையான டாக்ஸ் ரெவன்யூ, அப்புறம் நான் டாக்ஸ் வரி இல்லா வருவாய். புரியுதா இல்லையா? வருவாய் செலவினம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவினம்னா என்ன, ரெசிப்ட்னா என்ன, ரசீதுனா என்ன, மூலதன கேபிட்டல் ரெசிப்ட், மூலதன ரசீதுனா என்ன, ரெவன்யூ ரெசிப்ட், வருவாய் ரசீதுனா என்ன, இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ சொல்லக்கூடிய டாபிக்ல வரும். இது 12th ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, வருவாய் அந்த மூலதனமும் ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியும் 12th ஸ்கூல் புக்ல இருக்கு. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், இது ரொம்ப சின்ன டாபிக், ரைட்டா? இதுவும் 12th ஸ்கூல் புக்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 280, 281 2 ஆர்டிகல் தான் இருக்கு. ஈஸியா முடிச்சிடலாம். லாஸ்டா போடப்பட்ட ஃபைனான்ஸ் கமிஷன் அதை பத்தி படிச்சிருக்கணும். அதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள். 12th ஸ்கூல் புக்ல அந்த என்ன சொல்றது, வரி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சில ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் அது. ரிசோர்ஸ் ஷேரிங் யூனியன், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கூடிய நிதி பகிர்வு, ரைட்டா? அதுதான் இது. சில ஆர்டிகல்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஆல்ரெடி பாலிட்டில சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல படிச்சிருப்போம். அதை ஜிஎஸ்டி இதையும் படிச்சு முடிச்சிடணும். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இதோட எக்கனாமிக்ஸ் முடிஞ்சுப்பா அவ்வளவுதான்ப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. தப்பு. ஏன்னா அதுக்கப்புறமும் இருக்கு. இங்க வருங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அதாவது வேலை வாய்ப்பு உருவாக்குதல், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட திட்டங்கள் இருக்குல்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு திட்டங்கள் இருக்குல்ல, கௌசல் விகாஸ் யோஜனா, இந்த மாதிரி சில திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள்லாம் படிக்கணும், ரைட்டா? அதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ல தான் அடங்கும். அதுமாதிரி தமிழ்நாடு வேலைவாய்ப்பு திட்டங்களும் படிக்கணும். அதுமாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பின்மைக்கான வகைகள் இருக்குல்ல, ஏன்னா பகுதி நேர வேலைவாய்ப்பின்மை, உராய்வு வேலைவாய்ப்பின்மை, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏன்னா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலைவாய்ப்பின்மை, அது எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். அது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கண்டுக்கவே மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நில சீர்திருத்தம், அதெல்லாம் முக்கியமான டாபிக், ரைட்டா? இந்த சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் ஜமீன்தாரியை ஒழிச்சிட்டு நிலத்தை சீர்திருத்தம் செய்யறதா இந்தியாவோட மிகப்பெரிய வேலையா, மிகப்பெரிய தலைவலியா அதுதான். அதுல இந்த நில உச்சவரம்பை நீக்குதல், அது என்ன சொல்றது, அந்த வாடகை, அந்த அந்த விஷயங்கள் 4 பாயிண்ட் இருக்கும், ரைட்டா? அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட், ஜமீன்தாரை ஒழித்தல், இந்த மாதிரி சொல்லிட்டு 4 பாயிண்ட் இருக்கும் நில சீரமைப்புல. அதை ஃபுல்லாத்தையும் படிக்கணும். விவசாயம், அக்ரிகல்ச்சர்னாலே பசுமை நிற புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சு உயர்தர விதைகளை தொட்டு உலக பசுமை புரட்சி, இந்தியால பசுமை நிற புரட்சி, 2ஆம் பசுமை நிற புரட்சி, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், இது எல்லாமே அக்ரிகல்ச்சர்ல வரும். பிளஸ் விவசாயம் சார்ந்த திட்டங்கள், இது எல்லாமே இதுல படிக்கணும். அது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துல அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி செலுத்துதல், இந்த கிராப் சென்சார்ல ஆரம்பிச்சு, ஏன்னா கிருஷி விக்யான் கேந்திராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயத்துக்கான ஒரு ட்ரைனிங் சென்டர், ட்ரைனிங் பயிற்சி மையங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி அந்த விஷயத்தை தொட்டு, புரியுதா இல்லையா? இந்த மாதிரி கிராப் டெஸ்டிங் லேப் இருக்கும், இதெல்லாம் தொட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர்ல வரும், ரைட்டா? அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் குரோத்னா இந்தியாவில் போடப்பட்ட தொழில் கொள்கைகள் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948, 1956, 1969, 1980, 1985, 1991 தொட்டு 1991 எல்பிஜி கொண்டு வருவாங்க நரசிம்மராவ், அது வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் குரோத்தை படிச்சு முடிக்கணும், ரைட்டா? ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், எல்லா திட்டங்கள் 1950 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்தியா போட்ட எல்லா திட்டங்களையும் இந்த விஷயத்துல தான் படிச்சு முடிக்கணும், ரைட்டா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன்
பாப்புலேஷன்னா இந்தியாவில் இந்த இயர் ஆஃப் பெரும் பிளவின் வருடம், சிறிய பிளவின் வருடம், பெரும் வெடிப்பு வருடம் 1921, 1951, 1961, அது எல்லாமே பாப்புலேஷன்ல வரும். லேட்டஸ்ட் சென்சஸ் அதுவும் சேர்த்து. எஜுகேஷன் இந்தியாவில் போடப்பட்ட இது வரைக்கும் கூடிய கல்வி திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை முத இந்திரா காந்தி 1968 போட்டிருப்பாங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கை 2019 போட்டிருப்பாங்க கஸ்தூரிரங்கன் குழு, அது வரைக்கும் படிக்கணும் எஜுகேஷன்ல, ரைட்டா? திட்டங்களும் சேர்த்து. அதே எம்ப்ளாய்மெண்ட் திரும்ப வருது. பாவர்ட்டில இது வரைக்கும் என்னென்ன குழுக்கள் போட்டாங்க, வறுமை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் என்னென்ன, அது எல்லாமே பாவர்ட்டில படிச்சு முடிக்கணும், ரைட்டா? ஸோ இது வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வருதுங்க. சில பேர் வந்து இந்த ஜிஎஸ்டியோட முடிஞ்ச எக்கனாமிக்ஸ் அவ்வளோதான். போ இன்னும் சில பேர், முக்காவாசி பேர் எக்கனாமிக்ஸா 5A பிளானை படிச்சேன், அவ்வளோதான் எக்கனாமிக்ஸ் படிச்சேன் முடிஞ்சுக்குவாங்க. என்னையா 5A பிளானை படிச்சா எக்கனாமிக்ஸா படிச்ச மாதிரியா? என்ன இது நியாயம்? திட்டக்குழு யார் படிப்பா, ஆர்பிஐ யார் படிப்பா, வரி வருவாய், வரி இல்லா வருவாய், நிதி கொள்கை, பணக்கொள்கை, எம்பிசி, ரைட்டா? நில சீர்திருத்தம், விவசாயம், தொழில் கொள்கை, எல்பிஜி, 91 பொருளாதார சீர்திருத்தம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்கள், அதுக்கான சட்டங்கள், டிஎஃப்ஆர், இதெல்லாம் யார் படிப்பா? 5A பிளானை படிச்சா எக்கனாமிக்ஸா படிச்சு போயிட்டு ஒரு ஊரே நம்பிட்டு இருக்கு, ஒரு பெரிய ஒரு குரூப் நம்பிட்டு இருக்கு, ரைட்டா? ஓகே, அதெல்லாம் இல்லை. அப்போ இவ்வளோ படிக்கணும். அது இது வரைக்கும் தான் எக்கனாமிக்ஸ். ஆக்சுவலாக 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மனி அஸ் த கார்னர்ஸ்டோன்ஸ், இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இங்கே ஆரம்பிக்குது தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் கல்வி திட்டங்கள். தமிழ்நாட்டில் கல்வி எப்படி மேம்பட்டுச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். மேலே எஜுகேஷன்ங்கிறது இந்தியாவுக்கு, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும், ரைட்டா? தமிழ்நாட்டில் கல்வி சார்ந்த திட்டங்கள் எல்லாமே, எல்லா திட்டங்களும் படிச்சு முடிக்கணும். இதுக்குள்ளதான் வரும் எல்லாமே. தமிழ்நாட்டில் சுகாதார திட்டங்கள் எல்லாத்தையும் இதுல தான் படிச்சு முடிக்கணும், ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் growth. தமிழ்நாடோட புவியியல், குறிப்பா 10th ஸ்கூல் புக்ல 2 யூனிட் இருக்குங்க, அவ்வளவுதாங்க. ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு 10th ஸ்கூல் புக்ல 2 யூனிட்டுங்க, அதோட முடிஞ்சுங்க அது, ரைட்டா? அது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இது வந்து தமிழ்நாடு. மேல இருக்கிறது வந்து இந்தியா, தமிழ்நாடு. அதாவது யூனிட் 5நாலே இந்தியா திட்டங்கள், தமிழ்நாடு திட்டங்கள் பெரும் பகுதி முடிஞ்சு இந்த யூனிட் 5ல, ஏன்னா அப்படிதான் இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்டா? ஸோ இதான் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த இதில் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிங்கன்னா 20 கேள்வி அடிச்சிடலாம். ஜிஎஸ்ல எக்கனாமிக்ஸை படிச்சு முடிச்சிடலாம். அதே யூனிட் 6 நான் வரிசை சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் பாலிட்டியை முடிக்கணும், அடுத்த எக்கனாமிக்ஸ் இந்த யூனிட்ஸ்லாம் முடிக்கணும், அடுத்த யூனிட் 6 வரணும். இந்த வரிசையை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த வரிசையை ஃபாலோ பண்ணால் தான் கச்சிதமாக முடிக்க முடியும். அதிகமான கேள்விகள் இல்லாத கேட்குறாங்க. யூனிட் 6 தமிழ்நாடோட வரலாறு, இதான் யூனிட் 6. இதில் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹாஃப்னா இந்த 2 லைன் எடுத்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க, ஏன்னா இதில் தான் ஃபேக்ட் இருக்கும், ரைட்டா? அதாவது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகள், பாளையக்காரர் இருக்காங்களே, பூலிதேவரில் ஆரம்பிச்சு வேலு ஆட்சியை தொட்டு, மதுபாண்டியில தொட்டு, வீரமண்டிய கட்டோமனை தொட்டு, புரியுதா இல்லையா? தீரன் சின்னமலையை தொட்டு, வேலூர் புரட்சியை தொட்டு, இது எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் எர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கில ஆட்சிக்கு எதிரான முந்தைய கால கிளர்ச்சின்னு அர்த்தம். 10th ஸ்கூல் புக்ல இருக்கு, 8th ஸ்கூல் புக்ல இருக்கு, 12th ஸ்கூல் புக்ல இருக்கு, ரைட்டா? ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்தின் பெண்களின் பங்கு. ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போய் தான் கேட்பாங்க. ஏன்னா அஞ்சலை அம்மாள், கடவுள் அஞ்சலை அம்மாள், ருக்மிணி லட்சுமிபதி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நிறைய நபர்கள் இருப்பாங்க, ரைட்டா? அந்த நிறைய நபர்கள் அதுக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் தான் போவாங்க இந்த பெண்களின் போராட்டம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா செல்வி துர்காபா இருப்பாங்க, ரைட்டா? பத்மசாணி அம்மாள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வெளியில் சோர்ஸ் போய் படிக்கணும். வேரியஸ் சோஷியல் ரிஃபார்மர்ஸ், பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள்னா நம்ம யாரை சொல்லலாம்? அதாவது ராஜாராம் மோகன் ராயே, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வந்து இந்தியாவுக்கு, இது வந்து தமிழ்நாடு, ரைட்டா? ராமலிங்க அடிகளாரு, வைகுண்ட சுவாமிகள், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, அயோத்திதாசன பண்டிதர், இதான் இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் இவங்களாம் அடங்குவாங்க, ரைட்டா? தமிழ் சீர்திருத்தவாதிகளும் சேர்த்துருங்க அதில், அது அவங்களும் சேர்த்து எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும்னு வச்சுங்களேன். இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் பெரியார், அண்ணா, ரைட்டா? இந்த மாதிரி எல்லா நபர்களும் படிச்சு முடிக்கணும். சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இதில் வந்து நீதி கட்சியோட வரலாறு இருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த நீதி கட்சி வரலாறு, திமுகவோட வரலாறு, அந்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களோட வரலாறு, ராபர்ட் கால்டுவெல், எலிசு, இவங்களாம் என்னென்ன சொன்னாங்க, இவங்க புக்கை என்னென்ன எழுதுனாங்க, திராவிடம் எப்படி வளர்ந்துச்சு, இது எல்லாமே இந்த விஷயத்தில் படிச்சு முடிக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட் 6ல இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் இது 2 லைனை தான் படிக்கணும், ஏன்னா அப்புறம் தான் மேலே வரணும். மேலே வந்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும், தமிழ் இலக்கியம் இருக்கும், தொல்லியல் அகலாய்ச்சி பண்ணாங்களா அந்த விஷயம் இருக்கும், அப்புறம் தமிழ் சமூகத்தின் வரலாறு இருக்கும். இந்த 4 நீங்கள் ஃபர்ஸ்ட் எதை படிச்சு முடிக்கலாம் அப்படின்னா,
இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகத்தின் வரலாறு 6th புக் 7th புக்ல இந்த பூம்புகாரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயம், சேர சோழ பாண்டியலோட வரலாறு இந்த விஷயமா இருக்கட்டும், அந்த டைம்ல எப்படி வந்து பொருளாதாரம் இருந்துச்சு, அரசியல் கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு, இது சமூக கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன லெசனா இருக்கும், அது படிச்சு முடிச்சிடலாம். ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. நான் திரும்ப சொல்றேன், நடப்பு நிகழ்வுகள் இருந்தா இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் கேட்பாங்க. ஸ்கூல் புக்ல ரொம்ப லிமிடெட் டேட்டா தான் இருக்கு. அவுட் சோர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சு முடிச்சா போதும். கீழடி ஆரம்பிச்சு இப்ப எல்லா லேட்டஸ்ட் டிஸ்கவரிஸ் எல்லாமே படிக்கணும். அத தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் காம், இது ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் இலக்கியத்துல இருந்து இப்போ வரைக்கும் கூடிய இலக்கியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாஸ்ட். இது நீங்க தமிழ் சிலபஸ்ல படிக்கிறதோட அப்படியே அது மைண்ட்ல ஏத்திட்டு இங்க வந்து எழுதிட வேண்டியதான். அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன். தனியா இதுக்குன்னு குறிப்பிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பெருசு ஒட்டுமொத்த தமிழே அங்க அடக்கிடுறாங்க. சில விஷயங்கள்லாம் சிலபஸ்ல சேஞ்ச் பண்றதுலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்க அது எப்படி சொல்றது, நீங்க இங்க படிச்சு போவீங்க. அதாவது இந்த குறள், இந்த அர்த்தம், இந்த குறளுக்கு இந்த மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு போவீங்க. அங்க கரெக்டா அந்த குறளை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, வேற ஏதாவது குறள் கூட கேட்பாங்க. அதனால திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் குறளை படிச்சு அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோமோ அதோட படிச்சு முடிச்சுட்டு வள்ளுவரோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த குறளை சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு அவர் எப்படி யோசிப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா அப்படின்னாதான் ஒருவேளை எக்ஸாம்ல வித்தியாசமா வேற ஏதாவது குறள் கொடுத்து அது என்ன சொல்றாங்க கேட்டா வள்ளுவர் இப்படிதான் யோசிச்சிருப்பாரு, இதை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். ரைட்டா? அதனால அவரோட கேரக்டர், அந்த குரல்ல பேசுறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஓகே, இப்படிதான் இருக்கணும், கிங் ஒரு ராஜா மன்னர் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாரு, இப்படிதான் அவர் சிந்திக்கிறாரு, அப்படி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அதை வச்சுதான் அடிக்க முடியும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஆக்சுவலாக 2வது ஹாஃப் இங்கே ஆரம்பிச்சிடுது. சுதந்திர போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு இங்கே ஆரம்பிச்சிடுது. செகண்ட் ஹாஃப், நான் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் முடியும்னு சொன்னேன்ல, அது இங்கே ஆரம்பிக்குது. சுதந்திர போராட்டத்தின் தமிழ்நாடு பங்கு, தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில் என்னென்ன பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு. ஆக்சுவலாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் யூனிட் 6 மீதி எல்லாமே படித்து முடிச்சுட்டு இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுறது அவசியம். ஏன் அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் முடிச்சிருக்கணும். அதனால் இந்த யூனிட் தவிர மீதி எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு யூனிட் 6 முடிச்சிட்டோன்னு நினச்சிட்டு, எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம், பாலிட்டி முடிச்சோன்னு நினச்சிட்டு நீங்கள் நேராக எங்கே வரலாம்னா ஐஎன்எம் வரலாம். ஐஎன்எம் வந்து ஏன்னா ஐஎன்எம் படித்து முடிச்சாதான் கீழே இருக்கக்கூடிய அந்த யூனிட் படித்து முடிக்க முடியும். அது தெரிஞ்சாலே கிலாஃபத் இயக்கம் இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டில் என்னன்னு புரியும். ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவில் என்ன நடந்துச்சுனாலும் தமிழ்நாட்டில் என்னன்னு புரியும். புரியுதா இல்லையா? வெளியாகும் இந்தியாவில் என்ன நடந்துச்சுனாலும் தமிழ்நாடு என்னன்னு புரியும். மற்ற எல்லா போராட்டங்கள் இந்தியாவில் என்ன நடந்துச்சுனாலும் தமிழ்நாட்டில் என்னன்னு புரியும். அது சைமன் எதிர்ப்பாக இருக்கட்டும், சைமன் குழு எதிர்ப்பாக இருக்கட்டும், வட்டமேசை மாநாடுகளாக இருக்கட்டும், பூர்ண சுயராஜ்யம் அந்த கொடியேற்றின அந்த நிகழ்வாக இருக்கட்டும், ரைட்டா, எல்லாமே இந்தியாவில் நடந்ததை வச்சு தான் தமிழ்நாட்டை படிச்சு முடிக்க முடியும். பூனா ஒப்பந்தமாக இருக்கட்டும் எல்லாமே. அதனால இந்திய தேசிய இயக்கமுக்கு வந்துருங்க. ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 6 அதில் ஒரு டாபிக் விட்டுட்டு ஐஎன்எம்க்கு வந்துருங்க. ஐஎன்எம் இதில் 2 இருக்கும், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம். அதில் ஐஎன்எம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும், அப்புறம் தான் ஹிஸ்ட்ரி படிச்சு முடிக்கணும். என்ன சார் அது அப்படி வரலான்னா அப்படியே ஹிஸ்ட்ரி அந்த குப்தர்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ச்சியாக தானே? அப்படி இருக்காது. நீங்கள் பிரிட்டிஷ் வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஈஸி. அதுலேருந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல குப்தர்கள் அதெல்லாம் அது ஒரு செப்பரேட்டா பார்த்தாலே போதும். ரைட்டா? காலத்தை செப்பரேட் 1600க்கு அப்புறம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஏன்னா அப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்தாங்க. ஐஎன்எம்னா அதுதான். 1600க்கு முன்னாடி அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சிடலாம். ஸோ ஐஎன்எம்க்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க. என்னோட கருத்து அதுதான். சரியா? நீங்க ஹிஸ்ட்ரி முடிச்சு ஐஎன்எம் சில பேர் வருவாங்க. என்னோட பார்வையில் ஐஎன்எம் முடிச்சு ஹிஸ்ட்ரி போகணும், இந்திய தேசிய இயக்கத்தை முடிச்சு ஹிஸ்ட்ரி போகணும். இந்திய தேசிய இயக்கம்னா என்னன்னா நேஷனல் ரெனேசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி இருக்குல்ல, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஏன்னா ஹென்ரி டெரோசியோ தொட்டு, புரியுதா இல்லையா, ராதாகாண்டா தேப தொட்டு, பிரம்மஞான சபையை தொட்டு, ஆரிய சமாஜ், தயானந்த சரஸ்வதியோட ஆரிய சமாஜை தொட்டு, இது எல்லாமே வந்து தேசிய மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் போடப்பட்ட சட்டங்களும் படிக்கணும். சரி ஒழிப்பு சட்டம் எல்லாமே ஸ்கூல் புக்ல 10th புக்ல இருக்கும். எல்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இது வந்து தமிழ்நாட்டில் பாளையக்காரர் இல்லை. இது வந்து என்ன அப்படின்னா எல்லி அப்ரைசிங் வந்து இது சிப்பாய் கழகம் இருக்குல்ல, 1857 கூட சிப்பாய் கழகம். அதுக்கப்புறம் இந்த பழங்குடியினர் எழுச்சி இருக்குல்ல, அது எல்லாமே இதில் வந்துடும். சாந்தல் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, ராம்பா கிளர்ச்சி எல்லாமே அதில் வந்துடும் வச்சுங்களேன். அதெல்லாம் படிச்சு முடிக்கணும். ரைட்டா? இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, முதல் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், 4th மீட்டிங், யார் யார் தலைவர், மிதவாதிகள் காலம், தீவிர தேசியவாதிகள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு 1885 ஆரம்பிச்சு 1919 வரைக்கும் படிச்சு முடிக்கணும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல. எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்னா அது காந்திய காலகட்டம் ஆரம்பிச்சு 1947 வரைக்குமே படிச்சு முடிச்சணும்னு வச்சுங்களேன், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்குள்ள. ரைட்டா? அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ்னா ஒட்டுமொத்த 1885 ஆரம்பிச்சு 1947 ஒட்டுமொத்தமா படிச்சு முடிக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க. ரைட்டா? ஓகே தானே?
ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு பயோகிராஃபியா தனித்தனியா படிச்சு முடிக்கணும். ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப பகத்சிங், அம்பேத்கர், நேரு, ரவீந்திரநாத் டாகூர், காந்தி, அப்துல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜி, இவங்களோட பயோகிராஃபில நீங்க இந்த 1885 to 1947 படிப்போம்ல, அதுலயே அவங்களோட பங்கீடு என்னன்னு படிச்சுட்டு போயிட்டே தான் இருப்போம். இவங்களா அதுல முடிச்சிருப்பீங்க. ஆனா தனியா ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எழுதுற புத்தகங்கள் என்ன, அவங்க என்னென்ன அமைப்ப ஆரம்பிச்சாங்க தனிப்பட்ட முறையில், அதுக்காக தனியா ஒரு வாட்டி பார்க்கணும். இப்ப அப்துல் கலாம் ஆசாதை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறப்பவே அவரை பத்தி படிப்பீங்க. சட்டமறுப்பு இயக்கத்தில் போராடினாரு இதுமாதிரி சொல்லிட்டு படிக்கிறப்பவே வெள்ளையனை வெளியேக்கம் அப்படி போராடினாருன்னு சொல்லி படிப்போம். ஆனா அப்துல் கலாம் ஆசாதை பத்தி படிக்கிறப்ப அவர் டாஸ்கிரான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ரைட்டா? இந்த மாதிரி இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புத்தகங்கள், அவரோட அமைப்புகள், அவரை எங்க பிறந்தாரு, எப்ப இறந்தாரு, இந்த வரலாறு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க தனியாகவும் படிக்கணும். இது பயோகிராஃபியை மட்டும், பயோகிராஃபிஸை தனியா பொழந்து கட்டணுங்க, இதான் மெயினுங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலூர் முத்துலட்சுமி அம்மையார், மூலூர் ராமமுதம், அதர் நேஷனல் லீடர்ஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் யூனிட் 6லேயே படிச்சிருப்பீங்க பெண்களின் பங்குல, அதனால இது சும்மா டிஃபரெண்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ரேஸ், கல்ச்சர், கஸ்டம், இந்தியா செகுலர் ஸ்டேட், இதெல்லாம் சும்மா அந்த பயோகிராஃபிலே இதில் வந்துடும். இப்போ நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் படிக்கிறப்ப வந்து ஸோ இதான் ஐஎன்எம்ங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல என்ன தவிர இது எல்லாமே இந்திய தேசிய இயக்கம் தான், ஐஎன்எம் தான். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு வாங்க, சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சொல்யூஷன், எல்லாமே ஃபேக்ட் தான். ஹிஸ்ட்ரி வந்துட்டினாலே எல்லாம் ஃபேக்ட் தான், ரைட்டா? சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே என்ன காலகட்டம், என்ன நடந்துச்சு, எல்லா பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் படிச்சு முடிக்க வேண்டியதான், ரைட்டா? யார் யார் எங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன ஹரப்பா மோஞ்சதாரோன்னு சொல்லிட்டு வடக்கு முனை தெற்கு முனை அப்படின்னு சொல்லிட்டு. அதை குப்தர்கள் வந்தாலே உங்களுக்கு சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, இரண்டாம் சந்திரகுப்தர், குமரகுப்தர்னு சொல்லிட்டு அவங்களோட என்னென்ன கொண்டு வந்தாங்க, வெள்ளி நாணயம், தங்க நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம். பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு எல்லாமே வந்து 11th ஸ்கூல் புக்கில் இருக்கும். டெல்லி சுல்தான்ஸ் 7th 11th அவ்வளோதான். அதே மாதிரி முகல்ஸ், மராத்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ் 7th 11th முடிஞ்சு, ரைட்டா? 7th ஸ்டாண்டர்ட் புக்கு, 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ். தென்னிந்திய வரலாறுனா விஜயநகர பேரரசு வந்துருங்க, பாமினி கிங்டம் வந்துருங்க, அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டா, சாளுக்கியாஸ், ஏன்னா பல்லவர்கள், எல்லாமே தென்னிந்திய வரலாறுல முடிச்சுடுங்க, அவ்வளோதாங்க சொல்லுவேன், ரைட்டா? ஸோ அப்போ பாலிட்டி ஆரம்பிச்சு முடிச்சுட்டு, எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சு முடிச்சுட்டு, ஐஎன்எம் முடிச்சு, அது பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 6, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இந்த வரிசையில் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜாகிரஃபின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்கூல் புக்கு, 10th, ரைட்டா? அதில் பார்த்தீங்கன்னா எர்த் லொகேஷனு, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், இது எல்லாமே 10th புக்கில் இருக்கும். அதாவது இந்தியாவோட அமைப்பிடமே, இமயமலையே, ஏன்னா தீபகற்ப பீடபூமி, டெக்கான பீடபூமி, இந்த ஆறுகள் என்னென்ன ஆறுகள் ஓடுது, பருவகாலம் என்ன, கிளைமேட் என்ன, எல்லாத்தையும் வந்து 10th புக்கில் அப்படியே வரிசையாக இருக்கும், ரைட்டா? இங்கே பாருங்க, கனிமங்கள், மண் வகைகள், வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், சரளை மண், மலை மண், எல்லா மண்ணும் மண் வகைகளை வந்துடும். கனிமங்கள்னா அயன் ஓரு, காப்பரு, பாக்சைட்டு, அலுமினியம், எல்லாமே கனிமங்கள்ல வந்துடும். இயற்கை வளங்கள், அப்புறம் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் காடுகள், என்னென்ன வகையான காடுகள், புரியுதா இல்லையா? அதாவது இலையுதிர் காடுகள், பசுமை மர காடுகள், சதுப்பு நில காடுகள், என்ன முள்காடுகள், முட்காடுகள், அல்பைன் காடுகள், எல்லாமே அதில் வந்துடும். வைல்ட் லைஃப், தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், வனவிலங்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், எல்லாமே அதில் வந்துடும். அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், அதாவது அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், ஏன்னா இந்த மற்ற பஜ்ரா, ஏன்னா இந்த மாதிரி கம்பு, இதெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் விளையும், காரிஃப் சீசனு, ராபி பயிர், ஜயிது பயிர், எல்லாமே இந்த விவசாய புரட்சியில் வந்துடும், விவசாயம் பேட்டர்னில் வந்துடும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது தேசிய நெடுஞ்சாலை, சர்வதேச நெடுஞ்சாலை, ஸ்டேட் ஹைவேஸு, ரோட்வேஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு, புரியுதா இல்லையா? இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்துடும். மக்கள் தொகை டென்சிட்டி, அதிலே பாப்புலேஷன் எக்கனாமிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, சும்மா ஒரு வாட்டி ரீட் விட்டா போதும். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். என்னன்னா, அதாவது யுஎன்எஃப்சிசிசி இவங்க தான் சர்வதேச லெவலில் காலநிலை மாற்றத்துக்கு இன்சார்ஜ். எப்பப்பெல்லாம் முக்கியமான மீட்டிங் போடுறாங்க, சிஓபின்னு சொல்லுவாங்க. காப் 1 எங்க போட்டாங்க, காப் 15 எங்க போட்டாங்க, காப் 23 எங்க போட்டாங்க, பாரிஸ் அக்ரிமெண்ட், பாரிஸ் ஒப்பந்தம், எல்லாமே கண்டிப்பா முடிக்கணும், ரைட்டா? இதெல்லாமே கிளைமேட் சேஞ்ச்ல கண்டிப்பா வரும். அப்புறம் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபாடு இருக்குல்ல, காற்று மாசுபாடு, அதாவது இது ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபாடாக இருக்கட்டும், நீர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனாக இருக்கட்டும், நீர் மாசுபாடாக இருக்கட்டும், சாயில் பொல்யூஷனு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ற ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷனு, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் மேனுஃபேக்சர், அப்புறம் திடக்கழிவு மேலாண்மை சட்டங்கள், திடக்கழிவு மேலாண்மை சட்டம் 2016 இருக்கட்டும், இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாமே வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் டாபிக்ஸ்ல வந்து அடங்கும்.
அது சார்ந்த திட்டங்கள் இந்தியாவில் என்னென்ன போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஃபேம் இந்தியா திட்டம் எல்லாமே இதில் அடங்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஷுவல் படிச்சோம். ஸோ ஜாகிரஃபி இப்படி முடிச்சோம், ரைட்டா? ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி படிச்சு முடிச்சிருங்க ஒரு 4-5 மாசத்துல. கடைசியாக சயின்ஸ், ரைட்டா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டாபிக் முக்கியமாக படிச்சு முடிச்சிடணும். கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், அமிலங்கள், காரங்கள், ஆசிட் பேஸ், எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட் முடிச்சிடணும். ஆட்டம், அந்த ஆட்டமோட வரலாறு. பிசிக்ஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விதிகள் இருக்குல்ல, நியூட்டன் விதிகள், ஆர்க்கிமிடிஸ் விதிகள், இந்த எல்லா விதிகளும் ஒரே ஸ்டேஜ்ல முடிச்சுட்டு லைட் சவுண்டு, ரைட்டா? பிசிக்ஸ் முக்கியமானது சொல்றேன். பயாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா செல் பயாலஜி, மரபியல், விட்டமின்கள். இப்போ நான் லிஸ்ட் பண்ணல, சயின்ஸ்ல நீங்க எதை படிக்கலாம் பரவாயில்ல, இதை படிச்சிருங்க. ஏன்னா கடைசியாக எப்படியும் சயின்ஸை படிப்பீங்க, ரைட்டா? அதனால நான் இப்பயே சொல்லிடுறேன். மனித நோய்கள் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க, ஏன்னா அதில் தான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இதான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். சயின்ஸ் ரொம்ப முக்கியம், அதையும் படிச்சிடணும். இப்படி தாங்க ஜிஎஸ் முடிக்கணும், இப்படிதான் ஜிஎஸ் முடிக்கணும். சரி, ஜிஎஸ் முடிக்கணும், ஓகே. பேரலா மேத்ஸ் எப்படி சார் முடிக்கணும்? மேத்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆப்டி, ரீசனிங், என்ன ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் முடிக்கணும், அடுத்த ரீசனிங் முடிக்கணும், புரியுதா? நீங்க மேத்ஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். அப்படியே எடுத்தோடனே டைம் அவுண்ட் ஒர்க்கு, எடுத்தோடனே ஷார்ட்கட்டு, எடுத்தோடனே ஏபிசி ஷார்ட்கட்டை சொல்லு, நான் மார்க்கை வாங்கணும். இது என்ன நியாயம்? ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்து, ஒரு பேனா எடுத்து, பெருக்குதல், கழித்தல், கூட்டுதல், வகுத்தல், டேபிள்ஸ், மைண்ட் கால்குலேஷன், இதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அப்புறம் மேத்ஸை பார்க்கலாம், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கை பார்க்கலாம், அப்புறம் தனி வட்டியை பார்க்கலாம், அப்புறம் கூட்டு வட்டியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெயின்ல நம்பர்ஸை போட்டு பார்க்க பழகிடுங்க. அதான் பிரதான வேலை. மேத்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் உள்ள நுழையிறப்போ உங்களுக்கு ஒரு ஈடுபாடோட படிச்சு போட்டு பார்த்து ஆன்சரை கொண்டு வர முடியும். அந்த ஸ்டஃப் வளரும். தயவு செஞ்சு மேத்ஸ் படிக்கிறவங்க அதை புரிஞ்சுங்க. ஒரு வாரம் இந்த டாபிக்லாம் பார்க்காம வெறும் பெருக்குதல் காலத்துல டைமை ஃபுல்லா அதுலயே நீங்க ஃபுல் டைமும் அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற. ஏன்னா அப்பதான் பிரெயின் வந்து மேத்ஸுக்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகும். அப்புறம் நீங்க இதுல வரிசைன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் மெஜாரிட்டியாக சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் முடிக்கணும், சதவீதம் செகண்ட் முடிக்கணும், ஏஜஸ், ஆவரேஜ், ரேஷியோ, புரியுதா இல்லையா? அதை டைம் அண்ட் ஒர்க்கு, அதை தனி வட்டி, கூட்டு வட்டி, புரியுதா இல்லையா? அடுத்த ஏரியா, வால்யூமு, நிகழ்தகவு, புள்ளியல், லாஸ்டா HCF, LCM முடிஞ்சு, ரைட்டா? மேத்ஸ் இந்த வரிசையில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு, ரைட்டா? அதுக்கப்புறம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அது இமேஜினேஷன் தான், ரைட்டா? அது டைரக்ஷன்ஸ், திசைகளோ, கோடிங், டிகோடிங்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் அது ப்ராக்டிஸ், பிரெயின் கால்குலேஷன்ஸ் தான் போட முடியும். ஸோ ஆப்டி ரீசனிங்கை இப்படி முடிச்சிடணும், ரைட்டா? சைமுல்டேனியஸாக ஜிஎஸ் படிக்கிறப்ப இந்த மாதிரி ட்ராக்ல நீங்கள் மேத்ஸை கொண்டு போகணும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டும் ஏற்றால சிலபஸ் ஒன்று தான், அதில் வேற வேற இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷில் இருக்கும். தமிழை வச்சு சொல்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் 1ஐயும் யூனிட் 7ஐயும் முடிச்சிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யூனிட் 1, யூனிட் 7 இந்த 2 யூனிட்லேருந்து மட்டும் 40 கேள்வி கேட்பாங்க. அதனால் தமிழை படிக்கிறவங்க நீங்கள் ஜிஎஸ், மேத்ஸ், தமிழ் பேரலாக கொண்டு போகணும் 6 மாதம், ரைட்டா? நீங்கள் எந்த ஸ்டடி பிளான் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிஎஸ்ல நான் சொன்ன வரிசையில் எல்லாம் படிப்பாங்க. மேத்ஸில் ஆப்டி ஃபஸ்ட்டு முடிச்சு ரீசனிங் வருவாங்க. தமிழில் நான் சொல்கிறேன் யூனிட் 1, யூனிட் 7 இலக்கணம், இலக்கியம் முடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் அதை முடிங்க, ரைட்டா? ஏன்னா இந்த இலக்கண இலக்கியத்தில் தான் இந்த ஓலைச்சுவடி, அவுட் சோர்ஸ்லாம் பெருசாக வராது. இலக்கியத்திலும் சரி, மேலே மேலே யூனிட் 1 மட்டும் சொல்கிறேன் நான், யூனிட் 1 இலக்கணம் மட்டும் சொல்கிறேன். அவுட் சோர்ஸ் பெருசாக வராது அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த குரில் நெடில் வேலுப்பாடு, ரகட ரகர, நகர நகர, ரகட இதில் மட்டும் வரும், ரைட்டா? மற்றபடி எதுலையும் அவங்களால கேட்க முடியாது. மயங்கொலிகள் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் வரும், இந்த மயங்கொலிகளில் மட்டும். மற்றபடி வேற எங்கேயும் கேட்க முடியாது. அதனால யூனிட் 1, யூனிட் 7 முடிங்க. அவுட் சோர்ஸ் தலைவலி இல்லாத 90% அவுட் சோர்ஸ் தலைவலி இல்லாத டாபிக் அது ரெண்டும் யூனிட். அடுத்தது யூனிட் 3 முடிங்க. தமிழ்ல தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அப்புறம் மரபுகள் முடிஞ்சு யூனிட் 3. ஸோ யூனிட் 1, யூனிட் 7 முடிங்க, 40 கேள்வி முடிஞ்சு. அதை யூனிட் 3 முடிஞ்சுன்னா ஒரு 15 கேள்வி, மொத்தம் 55 கேள்வி முடிஞ்சு தமிழ்ல. மீதி இன்னும் 45 கேள்வி இருக்கு, ரைட்டா? இப்போ 45 கேள்விகளுக்கு எங்க வரீங்க அப்படின்னா யூனிட் 2க்கு வாங்க. யூனிட் 2ல செகண்ட் பேரா, தேர்ட் பேராவை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் பியூர் இலக்கணம். ஃபர்ஸ்ட் பேரா வந்தீங்கன்னா பியூர் இலக்கணம்னு சொல்ல மாட்டேன், அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் பேரால தான் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய விஷயம்லாம் இங்கே தான் இருக்குது. ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், சொல்லும் பொருளுமே எல்லாம் இங்கே தான் இருக்குது, அகர வரிசை இல்லை. ஸோ அதனால் இதை யூனிட் 2ல ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் பேரா, தேர்ட் பேரா முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் பேராவை புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிப்போம். புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிங்க, ரைட்டா? அதே மாதிரி அடுத்த யூனிட் 4 வந்தீங்கன்னா யூனிட் 4 கலை சொற்கள், இதை புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிங்க. யூனிட் 4ம் 6 ஒன்று தான், அது மறு வச்சா 4, மறு இல்லைன்னா 6,
யூனிட் 4ம் 6ம் கலைச்சொற்களும் மொழிபெயர்ப்பு அப்படி தான் ரெண்டெல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு போயிடலாம் அது ரெண்டுக்கும். அது வாசித்தல் திறன் யூனிட் 5. இந்த வாசித்தல் திறனை பொறுத்த வரைக்கும் வாசிக்கிறது, அதாவது இதை பியூரா படிச்சு முடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் உவமை தொடர், பழமொழி, மரபு தொடர் இதை மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் டேட்டாஸு அவுட் சோர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே அதை படித்து முடிச்சா போதும். மற்றபடி அவங்க என்ன எக்ஸாமில் கேட்குறாங்களோ அது ரியல் டைமில் ப்ராக்டிக்கலாக அங்கே வந்து அடிக்க வேண்டியதான். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ யூனிட் 1 யூனிட் 7 ஃபஸ்ட்டு முடிக்கணும், யூனிட் 3 அடுத்து முடிக்கணும், யூனிட் 2 அடுத்து முடிக்கணும், அப்புறம் யூனிட் 4, 5, 6 முடிக்கணும். லாஸ்ட்டாக யூனிட் 4, 5, 6 இது தமிழை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இதோட உங்களுக்கு வந்து சிலபஸை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஒவ்வொன்றையும் உள்ளே போயிட்டு உள்ளே என்னென்னலாம் வருங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். இதனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், படித்து முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வரணும். அதான் என்னோட எய்ம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த சில பேர் பேட்ச் கேட்டிருந்தீங்க, ஆஃபர் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ரைட்டா? ஸ்டெடி பிளானோட சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மைண்ட் செட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதன்படி படிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.